Praise the Lord. Praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. ஹல்லேலூயா. ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மகிழ்வதாக. ஆண்டவரை தேடுங்கள், உறுதி பெறுங்கள். கிறிஸ்தேசுவுக்குள் அன்பார்ந்தவர்களே, ஆண்டவரை தேடி நாம் வந்திருக்கிறோம். ஆண்டவரை தேடுதல் என்பது என்ன? ஆண்டவரை தேடுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? இந்த ஞாயிற்றுக்கிழமை திருவழிபாட்டில் முதல் வாசகமும் நற்செய்தி வாசகத்தையும் அடிப்படையாக வைத்து ஒரே ஒரு சிந்தனை. ஞான ஆகமத்திலே முதல் வாசகத்திலே சொல்லப்படுகிறது, சீராக்கின் ஞான நூலிலிருந்து, தாழ்ச்சி உடையோரின் வேண்டுதல்கள் விண்முகில்களையும் ஊடுருவி செல்லும் என்று சொல்லப்படுகிறது. ஏழைகள், கைவிடப்பட்டோர், இவர்களின் வேண்டுதல்களை ஆண்டவர் புறக்கணிக்க மாட்டார் என்று சீராக்கு ஞான ஆகமம் சொல்லுகிறது. நற்செய்தியிலும் கூட இரண்டு பேர் கோயிலுக்கு போகிறார்கள். ஒருவர் பரிசேயர், இன்னொருவர் யாரு? வரி தண்டுபவர். ரெண்டு பேரும் கோயிலுக்கு தான் போறாங்க. ரெண்டு பேரும் ஆண்டவரை தேடி போகிறார். ரெண்டு பேரும் ஜெபம் செய்யதான் போகிறார். ஆனால் அதில் ஒருவர் மட்டும் கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்புகிறார், இன்னொருவர் கடவுளுக்கு ஏற்புடையவர் ஆகவில்லை. அப்ப ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்? ஏன் ஒருத்தர் கடவுளுக்கு ஏற்புடையவராக மாறினார், இன்னொருத்தர் கடவுளுக்கு ஏற்புடையவராக மாறவில்லை? இது எல்லாருக்கும் தெரியும். பரிசேயர் வரி தண்டுபவர். பரிசேயர் நேரா பீடத்துக்கு முன்னாடி வந்து நின்று, ஆண்டவரே, நான் அவனை போல இல்லை, இவனை போல இல்லை, அவர்களை போல இல்லை, நான் யோக்கியன், நான் நல்லவன், நான் வல்லவன் என்று சொல்லுகிறார். அது மட்டும் இல்லை, மற்றவங்களோடு கம்பேர் பண்ணது மட்டுமல்ல. நான் வாரத்துக்கு 2 நாள் நோன்பு இருக்கிறேன், 10 ஒரு பகுதி காணிக்கையாக கொடுக்கிறேன், நான் எல்லாத்தையும் செய்யறேன் அப்படின்னா, நீ என்ன பண்ண, எனக்கு நான் கேட்கறதெல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு கடவுளுக்கு கட்டளை கொடுப்பான். அவன் கடவுளுக்கு ஏற்புடையவனாக செல்லவில்லை. ஆனால் இன்னொருவன் இதற்கு நேர்மாறாக வாயில் வெளியிலே நிற்கிறான். கடவுளை ஏறெடுத்து பார்க்க கூட துணியவில்லை, மார்பில் அடித்துக் கொள்கிறான். கடவுளே, பாவி என் மீது இரக்கமாயிரும் என்று ஜெபிக்கிறான். அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது என்று சொல்லப்படும். ஜெபம் கடவுளை தேடுவது. கடவுளை